அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாங்கள் என்ன சொன்னார் அவர், இந்த பாப்பாங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை, அது வேறு பாப்பான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி போட்டுருப்பீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், என் டோன் சரியில்லைன்னா அது வேறு மாதிரி போட்டுறாதீங்க, பாப்பாவுக்கு தான் பதில் சொல்கிறேன். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுகவின் RS பாரதி பேசும்போது கரூர் விவகாரம் குறித்து அமைச்சர் ஆதவர்ஜுனா மிக கீழ்த்தரமாக பொய்யும் புரட்டுமாக பேசியுள்ளார். பொறுப்பற்ற முறையில் மட்டுமல்ல, திசை திருப்பும் வகையிலும் பேசியுள்ளார். அமைச்சர் நிர்மல்குமாரையும் கண்டித்து பேசிய அவர் திமுகவை பாப்பா மாடல் என விமர்சித்த அமைச்சர் ரமேஷையும் கண்டித்து பேசியிருந்தார். அப்போது RS பாரதி பாப்பாவுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்றார். மீண்டும் செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி, பாப்பாவுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்றுதான் கூறினேன், டோன் சரியில்லை என்று வேறு மாதிரி போட்டு விடாதீர்கள் என்றார். இந்த நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில், பாப்பானுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என சொல்பவருக்கு முதலில் எனக்கு பதில் சொல்ல திராணி இருக்கிறதா? சாதாரண குடும்பத்தில் பிறந்து தளபதி மக்கள் இயக்கத்தில் சேவைகள் செய்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் காமராஜரையும் வேலு நாச்சியாரையும் அஞ்சலை அம்மாளையும் மனதில் ஏற்று அவர்களது கொள்கைகளை பின்பற்றி நடப்பவன் நான். சாதியை வைத்து நீங்கள் நடத்தும் போலி அரசியல் பிழைப்புக்குத்தான் தந்தை பெரியாரின் தடி மூலம் தேர்தலில் தோல்வியடி விழுந்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி பேசுவது நல்லது. கொள்கை பிடிப்போடு கொள்கை தலைவர்களை மனதில் ஏற்று கடினமாக உழைத்து அதிகாரத்துக்கு வந்த எங்களுக்கு எதிராக ஒரு குடும்ப ஆதிக்கத்துக்கு கொத்தடிமைகளாக வாழும் உங்களுக்கு முதலில் பதில் சொல்ல என்ன தகுதி இருக்கிறது என கடுமையாக விமர்சித்திருந்தார் அமைச்சர் ரமேஷ். இதற்கு பதில் கொடுத்துள்ள திமுக கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் பாப்பா என மிக தெளிவாகவும் மீண்டும் வலியுறுத்தியும் பேசிய பிறகும் அதை வேண்டுமென்றே சாதிக ரீதியாக திரித்து விக்டிம் கார்டு மூலம் சமூக பதற்றத்தை உண்டாக்க பார்க்கும் அரசியல் அப்பட்டமாக தெரிகிறது. அமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு இவ்வளவு மலிவான அரசியலை செய்யும் உங்களுக்கு அந்த இருக்கையில் அமரும் தகுதிதான் இருக்கிறதா? வாயை திறந்தாலே பச்சை பொய்களையும் வதந்திகளையும் கொட்டி மக்களை குழப்பும் இந்த தமிழக விக்டிம் கார்டு கழகத்தின் அழுகுணி நாடகங்கள் இனியும் எடுபடாது. SRM விவகாரத்தில் நீங்கள் செய்ததாக அங்கும் உங்கள் வீடு அமைந்துள்ள மறைமலை நகர் பகுதி மக்களும் உங்களை பற்றி துப்பிக் கொட்டும் உண்மைகளும் திமுகவுக்கு தெரிந்துவிட்டதே என்பது உங்களுக்கு வலிக்கத்தானே செய்யும் என பதில் விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.